உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உம் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். உம் பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மை ஆக்கிடும். உம் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவும். என்னை கழுவிடும். உம் பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மை ஆக்கிடும். உள்ளே அழைத்து செல்லும். உங்க பிரசனம் என்னை மூடட்டும். பிரசனத்தால் நிரப்பிடும். உள்ளே 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 என்னை அழைத்து செல்லும். உமது அன்பின் பிரவாகங்களை நான் காணும்படி, மகாராஜாவின் திருமுகத்தை தரிசிக்கும்படி உள்ளே அழைத்து செல்லும். உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே உள்ளே அழைத்து செல்லும். உங்க பிரசன்னத்தால் உங்க மகிமை, மகிமை காண்பித்திடும். உம்மை போல் மாற்றிடும். உள்ளே உங்க தொடுகையை உணராம நாங்க யாருமே இருக்கக்கூடாது ஆண்டவரே. உமது மகிமை பிரவாகத்தை காணாம எங்க ஆயுசு முடியக்கூடாது ஆண்டவரே. உங்க அந்த மகா பரிசுத்த ஸ்தல அனுபவம் இல்லாம எங்க ஜெப வாழ்க்கை நின்று போய்விட வேண்டாம் ஐயா. எங்களை அழைத்து செல்லும் ஐயா. உமது உன்னதங்களிலே நாங்கள் பங்கடையும்படி, உமது மகிமை எங்க கண்கள் காணும்படி கண்கள் திறக்கப்படுவதாக, செவிகள் விருத்த சேதனமடைவதாக, இருதயங்கள் உம்மோடு ஒப்புரவாக்கப்படுவதாக. மகாராஜா உம்மை தரிசிக்கிற அந்த ஆனந்த பாக்கியத்திற்கு எங்களை பங்கடைய பண்ணுவீராக ராஜா. ஓ ராஜா ராஜா ராஜா, எல்லாருமாய் சேர்ந்து உள்ளே அழைத்து செல்லும். உங்க பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே அழைத்து செல்லும். உங்க பிரசன்னத்தால், உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். நீரப்பிடுங்க, நீரப்பிடுங்க, நீரப்பிடுங்க என்னையே. ஓதனாவிய அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. ஆசையோடு எல்லாரும் என் பாத்திரம் வெறுமையாக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே, நீர் நிரப்ப வேண்டும் ஐயா. வெறுமையான
பாத்திரமாய் உம்மை நான் கிட்டி சேருகிறேன். நிரம்பி வழிகிற அனுபவத்திற்கு என்னை அழைத்து செல்வீராக. ராஜா, வாய விரிவாய் நான் திறக்கிறேன். என்னை நீர் நிரப்புவீராக. என் சிந்தைகளை நான் உமக்கு நேராக்குகிறேன். நீர் வந்து அதிலே ஆளுகை செய்வீராக. ராஜா, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே. எல்லாரும் அப்பாவை பாருங்க. நீரப்பிடுங்க, நீரப்பிடுங்க, நீரப்பிடுங்க என்னையே. ஓதனாவின் அபிஷேகத்தா நிரப்பிடுங்க என்னையே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவீரா. வனாந்திரத்தில் வயல்வெளியாய் மாற்றுவீராக. வறண்ட நிலத்தில் ஆறுகளை பெய்ய பண்ணுகிறவர் எங்க ஒவ்வொருவரையும் அது நேச அனல் அக்கினியருமானர். அந்த போவாசின் போர்வை அப்படியே உமது செட்டைகளின் நிழலைகளை மூடுவதாக. உத்தம இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு நன்மையாய் நன்மை செய்கிறவராய் நல்லவராய் தம்மை வெளிப்படுத்துகிற தேவ ஆவியானவர் தாகமுள்ள ஆத்துமாக்களுக்கு நீர் அப்பா தண்ணீரை போல வந்து இறங்க வேண்டுமே. நிரப்பப்படுகிற அனுபவம் எங்களுக்கு வேண்டும் ஐயா. அபிஷேகத்தா நிரப்பிடுங்க என்னையே. பெருமழையாய் பெருந்தூரலாய் ஆக்கினிமயமான நாவுகளோடு அடியாரை பற்றி தாவியானவர் ஆசையோடு கேட்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. நீரப்பிடுங்க, நீரப்பிடுங்க, நீரப்பிடுங்க என்னையே. அப்பா, பட்சபாதம் இல்லாதவராய் பீடுங்க, நீரப்பிடுங்க, நீரப்பிடுங்க என்னையே. ஒவ்வொருவர் மேலும் ஓதனாவி அபிஷேகத்தா நிரப்பிடுங்க என்னையே. ஓதனாவி அபிஷேகத்தா நிரப்பிடுங்க என்னையே. உங்க ராஜ்யம் எங்களுக்குள்ள வரணும் ஆண்டவரே. உங்க சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்பட வேண்டும். உமது நாமம் பிரஸ்தாபம் பண்ணப்படுகிற எந்த ஸ்தலங்களிலும் இறங்கி வருகிறவராமே தமது தூத சேனைகளோடு எங்க மத்தியில நீர் இறங்கி வந்திருக்கிறீர். கண்களுக்கு புலப்படாத அரூபியாய் இந்த ஆலயம் முழுவதும் உமது வஸ்திரத்துங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஓ தூதர்கள் எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிற அந்த ஆராதனையிலே பரலோக ராஜ்யம் மகிமைப்படுகிறது என்று நாங்கள் நம்புகிறோம். புத்தி கெட்டாத சமாதானம், உலகமும் கொடுக்கவும் எடுக்கவும் கூடாத சமாதானத்தை தமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிரம்ப பண்ணுகிறவர் நீக்க மறைங்க வாழ்க்கையில நிறைவீராக ராஜா. என் உறைவிடம்
தெய்வமே உம்மை வணங்குகிறோம். துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற எங்கள் ராஜாதி ராஜாவினுடைய திரு சன்னிதான தண்டையில பணிந்து குடிந்து எங்க முழங்கால்களை நாங்கள் முடக்குகிறோம். நீர் எழுந்தருளுவீராக. எங்கெல்லாம் எங்க வாழ்க்கையில இன்னும் நீங்க எழுந்திருந்தாம இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் பேரொளியாய், எந்த இருளையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் எங்க வாழ்க்கையில எழுந்தருளுவீராக. சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராதுன்னு சொல்றீங்களே அப்பா, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாத பகுதிகளிலே ராஜாதி ராஜா எழுந்தருளுவீராக. ராஜா எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரி கை ஓங்க விடாதேயும். இக்கட்டு நாளில அரணான துணை, கடும் வெயிலிலே குளிர் நிழல், புயல் காற்றிலே நான் வந்து ஒதுங்குகிற எனது அடைக்கலம், யுத்த நாளிலே என் தலைக்கு தலை சீராவாய் உமது வார்த்தைகள், இருளிலே நான் நடக்கும் பொழுது எனக்கு தீபமாய் உமது வார்த்தைகள், சறுக்கு நிலங்களிலே நடக்கும் பொழுது ஊன்றுகோலாய் என் வாழ்க்கையில வந்த மகாதேவன், என் பட்சத்துல இருக்கிற தெய்வம், என் தலையை உயர்த்துகிற தெய்வம் உம்மையே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல மேய்ப்பரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து நல்ல மேய்ப்பரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள், உம் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே, முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல மேய்ப்பரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து நான் உம்மை அறியவில்லை, நீர் என்னை அறிந்தீர். உம் அழகா என்னை கண்டீரே, என் முடிவுகளை எல்லாம் துவக்கங்களாய் மாற்றினீர். உம் அழகான கண்கள் ராஜா உயிர் வாழ்கின்றேன். என் இயலாமைகளில் உமது கரம் என்னை தூக்கினது, விழும் பொழுதெல்லாம் என்னை தாங்கினீர், மடங்கடிக்கப்பட்ட பொழுது என்னை தூக்கினீர், தலை கவிழ்ந்து அவமானத்தினால் நான் கூடி குறுகும் பொழுது என் தலையை நிமிர்ந்து நிற்க பண்ணினீரே. ரத்தாம்பரம் போன்ற சிவப்பான பாவங்களை பஞ்சை போல வெண்மையாக்கின தெய்வமே, உம்மை ஆராதிப்பது எனது மேன்மை, உமது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவது எனக்கு கிடைத்த
வாழ்கின்றே உமையாராதிக்க உயிர் வாழ்கின்றே உந்தன் பரிசுத்தம் காணும் போது உந்தன் அழகை நான் ரசிக்கும் போது என்னை சுற்றி எல்லாம் இருளில் ஒளியாகும் உந்தன் அன்பை நான் உணரும் போது உம் சித்தத்தை நான் அறியும் போது என்னை சுற்றி எல்லாம் இருளில் ஒளியாகும் நான் போற்றுவேன் நான் போற்றுவேன் உமையாராதிக்க உயிர் வாழ்கின்றே நான் போற்றுவேன் உமையாராதிக்க உயிர் வாழ்கின்றே தாவீதை போல எங்க சிந்தைகளை உமக்கு நேராக்குகிறோம். எங்களுக்கு நீ இருக்கிறதுன்னு சொல்லுவதற்கு ஒன்று உண்டு என்றால் அது நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. எங்களிலே பலன் இல்லாமல் போக மட்டும் உம்மை துதிப்போம். எங்களிலே ஒன்றுமில்லாத சூழ்நிலைகள் உண்டானாலும் உம்மை ஆராதிப்பது எனது மேன்மை. என் சிந்தைகளை உமக்கு நேராக்குகிறேன். எந்த மட்டும் என் வாழ்க்கையில நீர் மௌனமாயிருப்பீர். நீர் கிரியை செய்வீராக, எழுந்தருளுவீராக. உமது பராக்கிரமத்தின் புயம் எங்க வாழ்க்கையில நீட்டப்படுவதாக. ஓ ராஜா ராஜா, உம்மையே நோக்கி பார்க்கிற கண்கள் பாக்கியமுடையவைகள். உம்மை சொந்தமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. உமது ஆவி எங்க இருதயங்களிலே ஊற்றுகிற தெய்வமே, மன நிறைவோடு உம்மை நோக்கி பார்க்கிறேன். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி,
நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் ஆண்டவர் வாசமாய் இருக்கிறார். எல்லாரும் நம்ம ஸ்தோத்திரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமான தேவனை பார்த்து உருக்கமான இரக்கங்களினால் நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவன், கண்மலையின் தேனினால் நம்மை திருப்தியாக்குகிற தெய்வம், அந்த தேவனை பார்த்து உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மேலே வானத்திலே கீழே பூமியிலே உமது நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் எங்களுக்கு அருளப்படவில்லை ஆண்டவரே. சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறீர், எளியவனை குப்பையிலிருந்து கை தூக்குகிறீர், அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார செய்கிற தெய்வமே, உமக்கு நன்றி 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 நன்றி. செட்டைகளின் நிழலில் மறைக்கிற தெய்வமே உமக்கு நன்றி. பெருவெள்ளத்துக்கு தப்பும் புகலிடமானவரே உமக்கு நன்றி. புயல் காற்றிலே எங்கள் புகலிடமே உமக்கு நன்றி. கடும் வெயிலிலே எங்கள் குளிர் நிழலே உமக்கு நன்றி. தயவுள்ள உமது கரத்தை எங்கள் மேலே வைக்கிற தெய்வமே உமக்கு நன்றி. அப்பா, பலவீனங்களை எல்லாம் ஆண்டவரே பொறுத்து கொள்ளுகிற எங்கள் தயாபரரே உமக்கு நன்றி. பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற எங்கள் பிரதான ஆசாரியரே உமக்கு நன்றி. எங்களை பரிசுத்தமாக்குகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். நீதினால் எங்களை நிலைத்திருக்க செய்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். தமது ஓங்கிய உயர்த்தின் வல்லமையை எங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுகிற தெய்வமே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. மாறாத உமது பிரமாணங்களை எங்களுக்கு போதித்திருக்கிறீர் ஆண்டவரே. உமது மிகுந்த தயவை எங்கள் மத்தியில் விளங்க பண்ணுகிறீர் ஆண்டவரே. செட்டைகளின் நிழலைகளை ஒழித்து கொள்ளுகிற தெய்வமே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று உங்கள் வார்த்தை சொல்லுகிறதே அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உமது கிருபை எங்கள் மத்தியில் நீர் விளங்க பண்ணுகிறபடினால நன்றி ராஜா. உமது கண்கள் எங்கள் மேல நோக்கமாய் இருக்கிறபடினால உமக்கு நன்றி ராஜா. அப்பா, எங்களை நினைக்கிற தெய்வமே, உமது கரம் எங்களோடு இருந்து செய்கிற அந்த பயங்கரமான காரியங்களை எங்க கண்கள் காண ஆண்டவர் நீர் உதவி செய்ய வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. எங்க துதிகள் ஸ்தோத்திரங்கள் உங்க சமூகத்தை வந்தடையட்டும் ஐயா. எங்க ஜெபங்களுக்கு தேவரீருடைய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கட்டும் ஐயா. செவிகள் கவனிக்கிறவைகளாய் இருக்கட்டும் ஐயா. உமது கரம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஐயா. பலன் தருகிற கண்மலையே, ஜீவ கண்மலையே, எங்களை ஆளுகை செய்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பெரிய தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். புகழுக்குரிய தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஐஸ்வர்ய சம்பனரே, தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற எங்கள் தயாபரரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. காலைதோறும் எங்களை விசாரிக்கிறவர், நிமிஷந்தோறும் எங்களை சோதித்தருகிறவர் அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் ஆயிரம் உண்டு ராஜா. அவைகளை விவரிக்கிறதற்கு எங்களுக்கு வார்த்தை இல்லை அப்பா. ஆண்டவரே, செய்வதறியாது தவிக்கிற சூழ்நிலைகளிலும் உமது கரம் எங்களுக்கு ஆதரவாய் இருந்தபடியினால் நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் பெரியவர், புகழுக்குரியவர் ஐயா. உமது நீதினாலே நாங்கள் நிலை பெற்றோங்குகிறோம். உமது கருணையின் கரம் எங்கள் மேல் இருக்கிறபடினால் விக்கினங்களுக்கு நாங்கள் நீங்களாகி இருக்கிறோம். உமது ரட்சண்யத்தின் சந்தோஷம் எங்கள் இருதயத்தில் ஊற்றப்படுகிறபடினால் சோர்வின் ஆவி எங்களை ஆட்கொள்ள விடுவதில்லை அப்பா. நன்றி தகப்பனே. சுத்திகரிக்கப்படுவதற்கு நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி ராஜா. பிராகாரங்கள் அண்டையிலே வந்திருக்கிறோம் ஐயா. அப்பா, வெண்கல தொட்டியில் இருக்கிற அந்த தண்ணீர் எங்களை பாவங்களற கழுவுமே, எங்களை பரிசுத்தமாக்குமே. எங்கள் பலிகள் உமக்கு ஏற்பட மாறும்படி உமது பிராகாரங்கள் அண்டையில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. எங்களை பரிசுத்தமாக்குகிற தெய்வத்தினுடைய திரு ரத்தம் எங்கள் சிரசின் மேலே ஊற்றப்படட்டும் ஐயா. எங்கள் சிந்தைகளை தெளிவாக்கட்டும், கண்களை தெளிவாக்கட்டும். எங்கள் பேச்சு, எங்கள் நடவடிக்கை அப்பா, உச்சந்தலை முதல் ஒவ்வொல்லங்கால் வரைக்கும் ஒவ்வொரு அவயமும் பழுதற்றவைகளாய், பரிசுத்தமாக்கப்பட்டவைகளாய், விருத்த சேதனம் அடைந்தவைகளாய், உமது ரத்தத்தினால கழுவப்பட்டவைகளாய் மாறட்டும் ஐயா. ஸ்தோத்திர செலுத்தி கொண்டே, ஸ்தோத்திர செலுத்தி கொண்டே யாரும் மௌனமாயிராதபடி நமது சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை தொழுது கொள்ளலாம். அவரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை கண்டடைய வேண்டும். அவர் நமக்கு சமீபமாய் இருக்கையில் நாம் அவரை இறுக பற்றி கொள்ள வேண்டும். அவர் தூரமாகாதபடி, நம்மை விட்டு கடந்து போகிறவர் போல
காணப்படாதபடி நம் மத்தியில் தங்கும்படி, உலாவும்படி, செட்டைகளை விரிக்கும்படி, நம்மேல் போவாஸ் தமது போர்வையை விரிக்கும்படி எல்லாரும் நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளலாமா? துதிகளால் அவரை உயர்த்துவோம், சோத்திர பலிகளால் அவரது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவோம். அவரது நாமத்தை உயர்த்துகிற ஸ்தானங்களில் இறங்கி வருகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர், தைரியப்படுத்துகிற அந்த தேவனை பார்த்து நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். சொல்லுவோமா அப்பாவுக்கு? நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நன்றி 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 என்று நாள்தோறும்
பலி போல் என் நன்றி பலிகள் உம்மை வந்து சேரட்டுமே. இன்னும் ஒரு விஷயம் அம்மாவை பார்த்து நன்றி ஐயா. நாள்தோறும் பாடிடுவோம். காண்பவரே காப்பவரே காண்பவரே காப்பவரே, உமது கண்களின் மேல் நோக்கமாயிருக்கிறது எதை காக்கிற தெய்வமே நன்றி. உளமாற சத்தத்தை உயர்த்தி உமக்கு நன்றி ராஜா. நன்றி சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியலப்பா. அத்தனை நன்மைகளை வாழ்க்கையில செய்த தேவனுக்கு அப்பா ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எங்களுக்கு தந்தி ரட்சிப்பெனும் பாத்திரத்தை கையில ஏந்தி கொண்டு உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். வறண்டு விடாய்த்து தண்ணீரற்றதுமான நிலத்திற்கு பெருங்கண்மலையின் நிழலாய் ஜீவ தண்ணீரின் ஊற்றாய் வருகிற தேவனுமை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. எங்க துதிகள் உமக்கு இன்பமானதாய் உமக்கு சுகந்த வாசனையாய் அமைவதாக. எங்க ஜெப தூபங்கள் உமது முகத்தை பிரியப்படுத்துவதாக. கட்டுகள் அவிழ்க்கப்படத்தக்கதாய் நாவுகளே கட்டவிழ்க்கப்படத்தக்கதாய் உம்மை துதிக்க முடியாதபடிக்கு கட்டப்பட்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகள் இப்ப நாங்க ஜெபிக்கிற இந்த நிமிஷம் கட்டவிழ்க்கப்படுவதாக. பிழையல்கள் நெகிழ்க்கப்படுவதாக. ஓ தமது சித்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேற எந்தெல்லாம் தடையாய் இருக்கிறதோ நுகத்தடிகளை முறித்து எங்க தலைகளை நிமிர்ந்து நடக்க செய்கிற தெய்வமே நன்றி என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். செய்த நன்மைகள் உலகம் கொள்ளாதது ஆண்டவரே. அத்தனை கிருபைகளை எங்கள் மேல் வழங்கின தெய்வமே, இந்த மாலை வேளையில் எங்கள் மத்தியில உலாவுங்க. நீங்க செய்ய நினைக்கிற யாவையும் செய்யுங்க. மதத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உமது ஆவியினால எல்லாம். சிறுமைப்பட்டவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் நாவருளும் பொழுது செவி கொடுத்து கைவிடாதிருக்கிற தெய்வமே நன்றி ராஜா. இந்த நாளைகளோடு கூட இருங்க. நாங்கள் தியானிக்கிற தியானம் உமக்கு ஏற்புடையதா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். நாம இருக்கிற இடங்கள்ல உட்கார்ந்து கொள்ளலாம். நாம எப்பெல்லாம் ஆலயத்துக்கு வருகிறோமோ நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து ஏதோ கிடைக்கும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் நமக்கு இருக்குது. எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்கும், எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வரும், காட் வில் ஸ்பீக் திஸ் அண்ட் தட். ஏற்கனவே பேசினதை எனக்கு ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். இப்படி ஆண்டவர்கிட்ட இருந்து ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ளுகிற அதுக்கு தான் உண்மை. அப்படி தான் நம்ம வாழ்கிறோம். ஆனால் அந்த கொஞ்ச நேரம் ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிற அந்த ஆராதனை காணிக்க கொடுக்கறது ஈஸி. ஆனால் சத்தமாக பாடுறதும் மனசு நிறைஞ்சு ஆண்டவரை ஆராதிக்கிறது தான் கஷ்டம். பட் காட் எக்ஸ்பெக்ட் தட் ஒன். அப்போ என் நாவிலிருந்து எழுதுகிற துதியில் ஆண்டவர் பிரியப்படுகிறார். அதனால நம்ம சத்தமாக இன்னைக்கு பாடலை பாடி ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். துதி நாளை அழிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். எல்லா எதிர்பார்ப்புகள் ஆசைகள் என்னெல்லாம் மனசில் இருக்கும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரே ஒரு நோக்கம், மனசார நான் ஆண்டவரை தொழுது கொள்ள போகிறேன். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம அறிந்த பாடல் நம்ம அந்த வரிகளை உணர்ந்து பாடி ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம்.
பாடுவோமா? துதி நாடை அணிந்து உயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். மறுபடியும் சொல்லுவோமா? துதி நாடை அணிந்து உயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள்.
நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று அவரை துதிக்கிற துதிதான். அல்லேலூயா. வேற என்னத்தை நம்ம ஆண்டவருக்கு செலுத்த முடியும்? ரட்சிப்பேனும் பாத்திரத்தை கையில் ஏந்தி கொண்டு ரட்சகரை நான் நோக்கி பார்க்கிறேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அதுதான். வேதத்தில் பெரும்பாலான பகுதியை பிடித்திருக்கிற மத்திய பகுதி சங்கீதம் தேவனை புகழ்ந்து பாடுகிறது. அல்லேலூயா. அந்த வரிகளை மறுபடியும் சொல்லாமா? கர்த்தர் தாமே நம்மை உண்டாக்கினார், அவரின் ஜனங்கள் நாம், அவர் தாமே நம்மை நடத்துகிறார், அவரின் ஆடுகள் நாம். நம்ம கரங்களை தட்டி மறுபடியும் சொல்லுவோமா? எல்லாரும் எவ்வளவு சத்தமா கைத்தட்ட முடியுமோ, எவ்வளவு சத்தமா பாட முடியுமோ, எல்லா பாரங்களையும் மறந்து, கஷ்டங்களை மறந்து, ஆண்டவரை மாத்திரம் இருதயத்தில் சிந்தித்துக் கொண்டு சொல்லுவோமா? நினைவுபடுத்தி நம்ம தொடர்ந்து இந்த வார்த்தைகளையும் ஆராதனையுமாய் நம்ம கடந்து செல்ல போகிறோம். நேற்றைய தினத்தில் சிந்தைகளில் எப்படி நம்ம ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்க விரும்புகிறார், கண்களில் பார்க்கிற காரியம் சிந்தைக்குள்ளே போய் அது கர்ப்பம் தரித்து வார்த்தையாய் பிறக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போது சிந்தைக்குள்ளே போகிற அந்த காரியங்கள் அவை வார்த்தையாய் உருவெடுத்து சில நேரங்களில் அது நம்ம வாழ்க்கை சக்கரத்தையே மாற்றி போடுகிறது. இந்த நாவினுடைய அபாயம் என்னன்னு வாசிக்கலாமா? யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாமா? நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. எப்படியா? நாக்கா ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்கிறாரு? நெருப்பான். மேல் வீட்டறையில் புதிய ஏற்பாட்டு சபையில் அக்கினிமயமான நாவுகள் அடியாரப்பட்டது. அப்போ நெருப்புனால நல்லது ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நெருப்புக்கு என்ன இருக்குது? 2 சக்தி இருக்குது. ஆமாவா? நெருப்பு முழு உலகத்தையே அழிக்கும். இப்போ உலகத்தை தண்ணியினால் அழிக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். வானவில்லை உண்டாக்கி தண்ணியினால் உலகத்தை அழிக்க மாட்டேன். தண்ணி, நெருப்பு, காற்று, இது 3 தான் அழிக்கிற சக்தி உண்டு. இந்த 3மே பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடப்படும். ஆமாவா? அப்போது காற்றுனால இல்லைன்னா நெருப்பினால உலகம் அழிவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கையில் இருக்கிற இந்த மொபைல் நெருப்பு தான் வெடிக்கும்ல, நம்ம கேஸ் எல்லாம் நெருப்பு. அப்போது அக்னிமயமான நாவுகள், புதிய நாவுகள் மேல் வீட்டறையில் அபிஷேகம் இறங்கினதுக்கு அந்த நாவுகள்ன்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே நாவு ஒரு நெருப்பு தான். அந்த வசனத்தை படிப்போமா? யாக்கோபு 3:16 இந்த 3வது அதிகாரம் 6வது வசனம். நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம்.
நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாகவும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாகவும் இருக்கிறது. என்னை நரகம் வரைக்கும் கொண்டு போகிற சக்தி எதற்கு உண்டு? நாவுக்கு உண்டு. அது அதான் நான் சொன்னேன், ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாக்கும் அப்படிதான். இந்த நாவின் வார்த்தைகளால் ஒருத்தரை உருவாக்கவும் முடியும், உருவ குத்தவும் முடியும், உருகுலைய செய்யவும் முடியும். இந்த நாவுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பவரை கொடுத்துருக்கிறார். இந்த முழு சரீரத்தில் வெளியே தெரிகிற பகுதிகளில் நாவு ரொம்ப சின்னது தான். இந்த நாவு என்ன பண்ணுமா? ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி போடுமா. நான் என்ன பேசுகிறேனோ அதுதான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? எப்போ பார்த்தாலும் சமையலை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறேன்னா நான் சமையல் ராணின்னு அர்த்தம். எப்போ பார்த்தாலும் ட்ரெஸ்ஸை பற்றியே பேசுகிறேன்னா நான் ட்ரெஸ்ஸு பைத்தியம்னு அர்த்தம். அப்போது என் வார்த்தை, நான் நல்லவளாக வேணா இருக்கலாம், கெட்டவளாக வேணா இருக்கலாம், ஆனால் என்னோடய வாய் சரியில்லைன்னா நான் நல்லவளாக வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. ஆமாம் தானே? யாரால் கெட்ட, நோரால் கெட்டேன்னு சொல்லுவாங்க தெலுங்கில். நோருன்னா வாய். தவளை தன் வாயால் கெடும். உனக்கு பிரச்சனையே வாய் தான் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அப்போது என்னுடைய வாயின் வார்த்தைகளில் ஆண்டவர் ஏதோ ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அது நம்ம தெரிஞ்சது தான். பாஸ்டர் சொல்லாத ஏதோ ஒரு புதுசை நான் சொல்ல போகிறது இல்லை. ஆனால் நம்ம போய் அதை நினைவுபடுத்தி கொள்ள போகிறோம். அது ஒரு புறம் இருக்கட்டும். என் ஆயுள் சக்கரத்தையே கொளுத்துகிற இந்த நாவில் எழுகிற துதியில் தான் பரலோகம் திறக்கப்படுகிறது, பாதாளத்தின் வாசல்கள் மூடப்படுகிறது, பரலோக ராஜ்யத்தின் சேனைகள் அசைகிறதும் இந்த நாவில், பரலோகம் இறங்கி வருகிறதும் இந்த நாவில். இந்த நாவை தூய்மைப்படுத்தி அவரை துதிக்கிற துதி இதிலிருந்து தானே எழும்புது. துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படக்கூடாது. அப்போ இந்த நாக்கு ஆண்டவரை துதிக்கிறதுனால நாவு, உதடு, வாய் எல்லாம் ஒன்று தான். அதுதான் ஆண்டவரை துதிக்க பயன்படுது. அல்லேலூயா. அப்போ ஆயுள் சக்கரத்தை கொளுத்துகிறதான இந்த ஆயுதம் நெகட்டிவாக இருந்தால் அப்படி, பாசிட்டிவாக இருந்தால் எப்படி தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளால் இறங்கி வருவார். அப்போ தான் என்னுடைய பாஷை மாறும், பேச்சு மாறும். நான் யார் என்பதை மறைத்து ஆவியானவர் அங்கே வெளிப்படுவார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால்களை முடக்கி என் நாவை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஏசாயா நாவை தொட்டது போல என் நாவை தொடுங்க ஆண்டவரே. அக்கினி துரடுகளால் அடியாருடைய நாவை தொட்டு பரிசுத்தமாக்குனது போல என் நாவை தொடுங்க. உங்களை துதிக்கிற துதி என் நாவில் எழும்புறதுக்கு முன்னாடி உமக்கு பிடிக்காதது எது இருந்தாலும் அப்பா அதை மாற்றி போடுங்க. இது நெகட்டிவா இல்லை, பாசிட்டிவா மாறட்டும்ப்பா. தேவனுக்கு ஏற்புடையதாய் ஆயுள் சக்கரத்தை கொளுத்துகிறதாய் அல்ல, இடம் அசையத்தக்கதான அக்கினிமயமான நாவுகளை கொண்டு வரத்தக்கதான ஒரு வாய். ஆண்டவரை பார்த்து சொல்லிக்கொண்டே இருக்கலாமா? என் துதியில நீங்க பிரியப்படணுமே, என் நாக்க பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. அதிசய பரிசுத்தமாக்கப்படட்டும், என் பேச்சுகள் பரிசுத்தமாக்கப்படட்டும், என் உதடுகள்
பரிசுத்தமாக்கப்படட்டும். அசுத்த உதடுகள் உள்ள மனுஷனா நான் உங்க சமூகத்துக்கு வரக்கூடாதுப்பா. என் நாவல நியாயக்கேடு இருந்துட வேண்டாம் ஆண்டவரே. ஆறுதல் அளித்த தெய்வமே, என்னை தேற்றின தெய்வமே, என் மேல் இரக்கமாயிருக்கிற தெய்வம், உமக்கு எண்ணத்தை நான் செலுத்துவேன். பரிசுத்த உதடுகளோடு போய் தொழுது கொள்ள விரும்புகிறேன் ஐயா. என்னை பரிசுத்தமாக்கும் ஐயா. வேதம் நாவை குறித்து நிறைய சொல்லுது. பொய் நாவு, கபடமுள்ள நாவு, வீண் பேச்சு, கிழவிகளின் பேச்சு, நாவின் தாறுமாடுகள், இப்படி வரிசை வந்து போய்கொண்டே இருக்கு. ஆனால் எத்தனையோ நான் எழுதி மாளல. பொய், சாபம், தூஷணம், அப்போ கிழவிகளின் என்னென்னமோ இருக்கு. ஆனா இந்த நாவுல ஆண்டவரை பிரியப்படுத்துறது என்னன்னா ரெண்டு தான் இருக்கு. ஒன்னு பொருத்தனை, இன்னொன்னு துதி. ஹல்லேலூயா. ஜெபம் நான் எனக்காக பண்றது, எனக்கு தாங்க எனக்கு தாங்க, அதை நான் ஆண்டவருக்கு கொடுக்கறதுல நான் கணக்கு பண்ண முடியாது. நான் ஆண்டவருக்கு கொடுக்கறது வந்து வார்த்தை, பொருத்தனையும் அந்த துதியும். அந்த துதி எழும்புகிற இந்த நாவுக்குள்ள தூஷணம், பொய், நாவுகளின் தாறுமாறு, ஏகபோகமான தேவனை பிரியப்படுத்தாத வார்த்தைகளின் திரட்சி எத்தனையோ. உதடு நாவுன்ற வசனம் நீதிமொழிகள்ல மட்டுமே 100க்கு மேற்பட்ட வார்த்தைகள் இருக்கு.
அப்போ இது ஒண்ணுதான் ஆண்டவர் மனுஷனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அதுவே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும் பாழ்பட்டதுமாய் இருந்தால் அதிலிருந்து எழும்புகிற துதி ஆண்டவருடைய முகத்துக்கு அரோசிகமாய் இராமல் பிரியமாய் இருக்குமா? இப்ப கேட்கலாமா? இருதயத்துல கை வச்சு என் வாய்க்கு அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நம் மத்தியிலே அருளப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. அப்ப வார்த்தை யாரு? ஆண்டவர். அப்ப என் வாயில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னா அந்த வார்த்தை தான் இயேசப்பா. அப்ப என் நாக்குல ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் இருக்கிற இடத்த நம்ம எப்படி வச்சுப்போம்? ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வர்றாங்கன்னா அலங்கோலமா இருக்கிறதெல்லாம் அப்படின்றதுக்குள்ள கிளியர் ஆயிடும். அப்போ இந்த நாக்கு எவ்வளோ தூய்மையாக இருக்கணும். எனக்கு இந்த வரிகளை படிக்கும் பொழுது எங்கேயாவது ஆண்டவரை வருத்தப்படுத்திட்டோமோ அப்படின்னு ரொம்ப ஒரு குற்ற மனசாட்சியாக போயிடுச்சு எனக்கு. ஏன்னா இது ஒன்றுத்தான் ஆண்டவர் என்கிட்ட. நான் ஆண்டவருக்கு என்ன கொடுக்க முடியும்? காணிக்கை கொடுக்கலாம். ஆண்டவருக்கு இல்லாத காணிக்கையா? சர்வ ஐஸ்வர்ய சம்பன்னர். நான் என்ன ஆண்டவருக்கு கொடுக்க முடியும்? டெய்லி ஆலயத்துக்கு வரேன். ஒரு துதி, ஒரு பலி, அதுவே சுத்தமில்லாத ஒரு நாக்குலேருந்து போகுதுன்னா எவ்வளோ எனக்கு நன்மை செய்த தெய்வத்துக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? ஏன்னா நான் பேசுன வார்த்தையில ஆண்டவர் இருக்கிறானா? அதுதான் தீர்க்க தரிசனம். அப்போ அந்த வார்த்தை, நான் பேசுற வார்த்தையில ஏசப்பா இருக்கிறாருன்னா அது புறப்படுகிற வாயும் நாவும் எவ்வளவு பரிசுத்தமாக்கப்பட்டதாய் தூய்மையாக்கப்பட்டதா இருக்கணும். எழுந்து நிற்கலாமா? என் நாக்கு நான் உமக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. உலகத்தார் பேசுற மாதிரியே நான் பேசக்கூடாது. நீ கெட்ட வார்த்தை பேசுனா நானும் பேசுவேன், நீ பேசுனீன்னா நானும் பேசுவேன், நீ தூஷணம் பேசுறியா நானும் பேசுவேன். இந்த நாவுகளில் நம்ம கிறிஸ்தவங்க எல்லாரும் ஒரு வேதனையான காரியம் என்னன்னா, பொய் ரொம்ப பெரிய பாவம். ஆனால் அதை நம்ம கன்சிடர் பண்ணுறதே இல்லை. எல்லாரையும் தான் சொல்கிறேன். எப்பயாவது நம்ம வாயில் போய் விளையாட்டுக்கு கூட வந்துடுது. ஆனால் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலில். ஆனால் நமக்கு சர்வசாதாரணமாக அது என்னமோ அப்படியே மறுத்து போச்சு நம்ம மனசில். அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். ஆண்டவர்கிட்ட தான் மன்னிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, லைசன்ஸ் இருக்குல்ல. மன்னிப்பு எனக்கு அருளப்பட்ட கிருபை, அது எனக்கு லைசன்ஸ் கிடையாது. அதை வச்சுக்கிட்டு நான் என்ன வேணா செய்யலான்னு நான் சொல்ல முடியாது. ரொம்ப ஈஸியாக நம்ம வாயில் அது வந்துடுது. அடுத்து சாபம். சாபத்தை பற்றி நிறைய பாஸ்டர் பேசியிருக்கிறார். நான் இப்படியே கத்தி சாக வேண்டியதான் சொல்கிறோமா? நான் இருந்து என்னத்துக்கு? நான் இருக்கும்போது உங்களுக்கு என் அருமை தெரியாது, நான் போனால் தான் அருமை தெரியும். இவைகள் எல்லாமே சாப வார்த்தைகள். துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படாது. ஒரு நிமிஷம் நம்ம யாரெல்லாம் நமக்கு நாமே விட்டோமோ, அடுத்தவங்களை சபிச்சோமோ, என்ன சாபம் இருந்தாலும் அதை கேன்சல் பண்ணி ஜெபிக்கலாமா? ஏன் தெரியுமா? துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலேருந்து வர முடியாது. இப்போ நான் மனசார ஒரு துதியை ஏறெடுக்கணும்னா என் நாக்கு சுத்தமாக்கப்பட்டிருக்கணும். மன்னிப்பு கேட்கலாமா? ஆண்டவரே, நான் என்னெல்லாம் என் வாழ்க்கையில் சாபம் விட்டுருக்கணும், அதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறேன். இனி எவ்வளோ கோபம் வந்தாலும் நான் சாபமான வார்த்தைகள் என் நாவிலிருந்து வராதுப்பா. எங்களை பரிசுத்தமாக்குங்க, எங்களை பரிசுத்தமாக்குங்க, எங்களை தூய்மையாக்குங்க. எங்க நாவு உமக்குரியதாய் மாறட்டும் ஆண்டவரே. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு வேணும் ராஜா. நீர் விரும்புகிற அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட அனுபவம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? காத்து
வலிமோல் கைகளை அப்பாட்ட அப்படியே கேட்டுக்கொண்டே நாவின் தாறுமாறுகளை என்னை விட்டு அகற்றும் ஐயா. குற்ற குறைகளை என்ன மன்னிச்சு ஒரு விசையாய் என்னை பரிசுத்தமாக்கும் ஐயா. என்னை பரிசுத்தமான நாவோடு உம்மை துதிக்கணும், பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்கிற பாக்கியம் எனக்கு வேண்டும் ஐயா. இறங்கும் ஐயா, எனக்கு இறக்க செய்கையா, எனக்கு இறக்க செய்கையா. என் குற்றங்கள் மனதில் கொண்டால் நிறைவேற்ற முடியாதையா. என் குற்றங்கள் நிறைவேற்ற முடியாதையா. மறுபடியும் சொல்லுவோமா? என் குற்றங்கள் நான் எப்படி நிலை நிற்க முடியும் ஐயா? இந்த ஒரு விஷயம் அப்பாட்ட சொல்லாமா? என் குற்றங்களை நீ நிலை வைக்கவில்லை. என் குற்றங்கள் நிலை நிற்க முடியாதையா. மன்னிப்பு தருபவரே, உம்மை நான் மன்னிக்கிறதற்கு தயவெடுத்த தயாளரே, தேடுகிறேன் உம்மை நோக்கி, உம்மை நோக்கி கதறுகிறேன். நிறைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி தூவம் போல் என் ஜெபங்கள் உம்மை வந்து சேரட்டும் ஐயா. உமக்கு ஏற்புடையதாய் என் வார்த்தைகள் அமையட்டும் ஐயா. என் ஜெபங்கள் நீங்க அமர்ந்திருக்கிற நாவு உமக்கு பிடிக்காததை பேசவே கூடாதுப்பா. நீங்க பிரியப்படுகிற அந்த துதி எழுப்புகிற நாவுல உமக்கு பிரியமில்லாத ஒரு வார்த்தை கூட வரக்கூடாதுப்பா. கொள்ளும் ஐயா, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. பாவங்களரை எங்களை கழுவுகிற தெய்வமே, ஏற்றுக்கொள்ளும் ஐயா, ஏற்றுக்கொள்ளும் ஐயா. மாலை வலிமோ கரங்களை உயர்த்தி சத்தமாய் என் நாமம் பரிசுத்தப்படுத்தும் ஐயா. குற்றவரையனை கழுவும் ஐயா. கைகளை உயர்த்தினேன் ஐயா. மாலை வலிமோ மாலை போலே உயர்த்தினேன் ஐயா. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ஒரு பரிசுத்தமாக்குதலுக்காக காத்திருக்கிற கூட்டமாய் அசுத்த உதடுகளோடு உம்மை தொழுது கொள்ள எனக்கு இஷ்டம் இல்லை. நாவின் தாறுமாறுகளோடு உம்மை கிட்டி சேரலாம் விரும்பல. அந்த பரிசுத்தமாக்குதல் எனக்கு வேண்டும் ஐயா. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். எங்களை பரிசுத்தமாக்குகிற தெய்வமே, எங்க நாவுகள் பரிசுத்தமாகட்டும் ஐயா. எங்க வார்த்தைகள் பரிசுத்தமாகட்டும் ஐயா. நீர் படைத்த நோக்கத்தை நாங்க நிறைவேற்றணுமே. தயவுள்ள கரம் எங்களோட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் இருக்கிற இடங்களில் அமர்ந்து கொள்ளலாம். இந்த நாவுகளில் நம்ம செய்கிற காரியம் நான் சொன்னேன், பொய் நமக்கு
ரொம்ப ஈஸியாக பொய் சொல்லிடுறோம். ஆனால் இந்த பொய் சந்ததிகளை தொடரும். எனக்கு பொய் சொல்கிறது ஒரு விஷயம் இல்லைன்னா, அப்பா 8 அடி பாஞ்சா குட்டி. ஆமாம், மிகைப்படுத்தி சொல்வது கூட பொய் தான், மறைக்கிறது கூட பொய் தான். நான் பொய் சொல்லலையே, அமைதியாக இருந்துட்டனே, மறைக்கிறதும் பொய். கண்ணு மூக்கு காது வச்சு மூக்கு வச்சு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வச்சு எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறதும் பொய்யில் தான் அடங்கும், மறைக்கிறதும் பொய்யில் தான் அடங்கும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்கிறத தவிர மீதி எல்லாமே பொய் தான். அப்போ அந்த வார்த்தையில் ஒரு ஜாக்கிரதை. அடுத்ததாக நான் சொன்னேன், சாபமும் சந்ததியை தொடரும். அந்த சாபங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம ஒன்று மற்றவங்கள சபிப்போம், அதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. சபிக்கிறதுக்காக நம்ம அழைக்கப்பட்டவர்களும் ஆசீர்வதிக்க மட்டும்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இருதயத்தில் கை வச்சு சொல்லாமா, என்னை ஆசீர்வதிக்க தான் நீங்கள் அழைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, சபிக்கிறதற்கு அல்ல. அல்லேலூயா. ரெபெக்காள் உன்மேல் வருகிற சாபம் என் மேலே வரட்டும் சொன்னாங்களா? அடுத்தடுத்த சந்ததிகளுக்கெல்லாம் அந்த சாபம், பிள்ளைய பார்க்கவே முடியலை. அப்போது நம்ம கோவம் வந்தால் சில நேரத்தில் நம்ம அதை தான் சொல்லுவோம், நமக்கு வேற தெரியாது. அப்படிப்பட்ட சாபங்களை சொல்லிக்கொண்டே இருந்தோம்னா நம்மளுடைய எதிர்காலம், எனக்கு மிகவும் தெரிந்த ஒருத்தவங்க ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க. ஏன் இவ்வளோ சீக்கிரம் இறந்தாங்கன்னா, அவங்க எப்போ பார்த்தாலும் சாவை பற்றியே தான் பேசியிருப்பாங்களாம். எந்த சொந்தக்காரன் பார்த்தாலும் நான் செத்துட்டா நீ என்னை என் சாவில் சாட்சி சொல்வியா? இதுவா பேச்சு? வாழறதுக்கு தானே வேணும் ஆண்டவர், வாழறதுக்கு தானே வாழ்க்கை. செத்து போனோம்னா சாவலாமே. எல்லாரும் ஒரு நாள் சாகத்தான் போகிறோம். வாழும் பொழுது வாழறதை பற்றி பேசலாம், போகும்போது போகிறத பற்றி பேசலாம். அல்லேலூயா. நமக்கு மரணம் ஒரு நித்திரைன்னு தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இட்ஸ் அ டெய்லி நான் தூங்குறேன்ல, அந்த மாதிரி ஒரு நிரந்தர நித்திரைன்னு தான் வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அதை ஒரு பெரிய புனிதமாக நான் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. செத்தவர்கள் நமக்கு தெய்வமும் அல்ல. அல்லேலூயா. உயிரோடு இருக்க வரைக்கும் கழுவி ஊற்றுவோம், நம்ம பாஷையில் சொன்னால். செத்த பிறகு அவ்வளோ நல்லவங்க ஆடுவோம். நமக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்குல்ல. அந்த ஆயா உயிரோடு இருக்கும்போது நீங்கள் நல்லவங்க, நீங்கள் முக்கியத்துவமாக இந்த குடும்பத்துக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம் 4 வார்த்தை செத்த பிறகு அத்தனை சாட்சி சொல்கிறத உயிரோடு இருக்கும்போது சொல்லியிருந்தா அந்த அம்மா இன்னும் ஒரு 4 வருஷம் வாழ்ந்திருக்கும். உயிரோடு இருக்கும்பொழுதெல்லாம் சொல்கிறதே இல்லை, நீ எதுக்கு இருக்கிறங்கிறது. செத்த பிறகு ஐயோ நீ இருந்தால் நல்லா இருக்குமே, நம்மளுடைய குணம். ஸோ சாபமான வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வருதா? பிறரை மனம் முறிய செய்கிற வார்த்தை நம்ம வாயிலேருந்து வருதா? அதை நம்ம செக் பண்ணிக்கணும்னு சொன்னேன். அடுத்து சொன்னேன் கெட்ட வார்த்தை. நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், கெட்ட வார்த்தைக்கு ஈக்குவலான வார்த்தை பேசுவோம். ஆமாவா? தட் வில் பி ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு த பேட் வேர்ட்ஸ். See why people, இந்த ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கேட்குறாங்க, ஏன் இப்படி கெட்ட வார்த்தை எல்லாரும் பேசுகிறாங்க? கெட்ட வார்த்தையில் என்ன பேசுவாங்க? உங்கள் அம்மா கேரக்டர் சரியில்லை, உங்கள் அப்பா கேரக்டர் சரியில்லை. கேரக்டரை அசாசினேட் பண்ணி பேசுகிறது தான் கெட்ட வார்த்தை. எதெல்லாம் வெளிப்படையாக பேசக்கூடாதோ அதையெல்லாம் வெளிப்படையாக பேசுறது கெட்ட வார்த்தைன்னா, கோவம் வந்தால் என்ன செய்யணும்? தூக்கி எதையாவது வீசுவோம், இல்லைன்னா திட்டுவோம். ஏன் ஒரு ஆபாசம் நிறைந்த வார்த்தை வருதுன்னா, சிந்தை அப்படி கரப்டடாக இருக்கு. இருதயத்தின் நிறைவு. இப்போ டீசென்ட்னா தெரியுமா, கெட்ட வார்த்தைலாம் பேச மாட்டாங்க, டபுள் மீனிங் பேசுவாங்க. யாரு? ஆண்டவர் பிள்ளைங்க கூட பேசுகிறாங்க. ஏன்? அப்போ இருதயம் எதுலால நிறைஞ்சிருக்கு? ஆமாம், அவ்வளோ அருவருப்பு உள்ளுக்குள்ளே நிறைஞ்சி இருக்கிறது தான் வெளியே வருது இருதயம். அதனால் அப்போது ஊழியக்காரனுடைய வாயில் வசனத்தை எதிர்பார்ப்பார்களே அப்படின்னா, உள்ளுக்குள்ளே வசனம் நிறைஞ்சிருந்தா வாயை திறந்தா வசனம் வரும். நல் வார்த்தைகள் நிறைந்திருந்தா நல்ல வார்த்தை வரும். அசுத்தமும் காம விகாரமும் இச்சையும் நிறைஞ்சிருந்தா அப்புறம் டபுள் மீனிங் வராமல் சிங்கிள் மீனிங்காக வரும். அப்படி பேசுகிறவங்க கூடவே நம்ம சேரக்கூடாது. அவங்கெல்லாம் ஆண்டவர் பார்வையில் ஏற்புடையவர்களே அல்ல. நம்ம ஆண்டவர் பிள்ளைகளுக்கு அது வேண்டவே வேண்டாம். அப்படி பேசி ஜோக்கு பண்ணி சிரிக்கணுன்ற எந்த அவசியமோ, இன்னொருத்தரை வருத்தப்படுத்தி அவங்கள பாடி ஷேமிங் பண்ணி நம்ம சிரித்து ஜோக் பண்ணணுன்ற அவசியம் நமக்கு இல்லை. ஒருத்தவங்க கேரக்டரை மட்டுப்படுத்தி அவங்க சிரிக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்போது என் வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் அப்படிங்கிறதுல ரொம்ப நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க கவனமாக இருக்க வேண்டும்.
சண்டைகள். இதிலெல்லாம் தப்பிச்சிருவோம், கெட்ட வார்த்தையில் தப்பிச்சிருவோம், பொய்யில் கூட ஓரளவு எஸ்கேப் ஆகிடுவோம். அப்புறம் சாபத்தில் கூட அதெல்லாம் நான் தாண்டி வந்துட்டேன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த சண்டை இல்லாத வீடே இருக்காது. சண்டை வரும், வரலன்னா அது குடும்பமே இல்லை. பட் இட் ஷுட் நாட் கோ பியாண்ட் த லிமிட். வாக்குவாதங்கள் வரதான் செய்யும். நியாயத்தை நியாயமான வார்த்தையிலே எடுத்து சொல்லலாம். ஆனால் பட்டய குத்துக்களை போன்ற வார்த்தைகள், என் வார்த்தை ஒருத்தரை உருவாக்கணுமா உருவ குத்தணுமா? நாவை பட்டயம் என்று சொல்லுகிறது, நெருப்புன்னு சொல்லுது நாவை. நான் சொன்னேன், இந்த நாவு வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, தைலக்காரனுடைய தைல குப்பியை செத்தையி தைலக்காரனுடைய தைல குப்பியை நாரி கெட்டு போக பண்ணும்னா. ஒரு பெரிய பேரல் நிறைய தைலம், வாசனை திரவியம், ஒரே ஒரு ஈ விழுந்துச்சுன்னா அது மொத்தமும் நாரி போகுமா? ஈ எவ்வளோன்னு இருக்கும்? ஊத்துனூண்டு 2 விரலில் பிடிச்சிடலாம். இந்த ஈக்கு தான் இந்த நாவை பரிசுத்தவான்கள் ஒப்பிடுகிறார்கள். இந்த ஈ என்ன பண்ணும்? ஸ்வீட்லேயும் உட்காரும், அசுத்தத்துலேயும் உட்காரும், சாப்பாட்லேயும் உட்காரும், அழுகி போனதுலேயும் உட்காரும். என் நாக்கு அப்படி இருக்கா? ஆண்டவரையும் துதிக்கும், சண்டையும் போடும், ஆண்டவரை புகழும், சாபமும் பேசும், இதவும் செய்யும் இதையும் செய்யும்னா இது நாக்கல்ல, செத்த ஈ. இது ஆண்டவரை என்னைக்கும் பிரியப்படுத்த முடியாது. நாவை வேத நெருப்புக்கு ஒப்பிடுகிறது. நெருப்பு அழிக்கவும் செய்யும், நல்ல ஆகாரம் சமைச்சு நம்மளுக்கு கொடுக்கவும் செய்யும், குப்பைகளை அழித்து நாசம் பண்ணவும் பயன்படும். அதே போல நாவு பட்டயம், அது தீட்டப்பட்ட சவரகன் கத்தி அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா என்னன்னா, ஒருத்தர் அப்படியே ஒரு கொலையை வச்சு அவங்க எழும்ப முடியாத அளவுக்கு அவங்கள மட்டப்படுத்துகிற சக்தி இந்த நாக்குக்கு இருக்கு. பேசி 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 ஒருத்தரை கத்தி எடுத்து கொத்தவே வேணாம், தற்கொலை வரைக்கும் லீட் பண்ண இந்த நாக்கால முடியும். வெறும் வார்த்தை தான். சாகப்போ ஏன் என் மனைவி நீ செத்து தொலைன்னு சொன்னான், என் கணவன் என்னை செத்து தொலைன்னு சொன்னார், அதனால நான் சாகிறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டேன். ஏன் அவர் சொன்னால் செஞ்சிடணுமா? ஏன்னா அந்த சில வார்த்தைகள் அப்படி இருக்குமாமா, அப்படியே நம்மளை அறுத்து கூறு போட்டுரும். அப்படிப்பட்ட வார்த்தை நம்ம என்னைக்காச்சும் அப்படி பேசிடுறோமா? நாக்கு மேலே பல்லு படுற மாதிரி பேசிடுறோம். தடித்த வார்த்தைகள், ஜீரணிக்க முடியாத வார்த்தைகள் என் வாயிலேருந்து வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். நம்ம பேசினோடனே அவங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறாங்களா, என்ன வார்த்தை பேசுகிறேன் அப்படின்னு என்னைக்காச்சும் கேட்டிருக்காங்களா? சண்டையில் தான் அந்த மாதிரி வார்த்தை வரும். தூஷணம், நீ சரியில்லை, ஏதோ ஒரு அவங்கள மனசளவில் ஊனமாக்குற அளவு வார்த்தை என் வாயில் வருதா? இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கும், நம்மளுக்கே தெரியாது. தூக்கி போடும் போது நமக்கு தெரியாது. அடுத்து அவங்க சொல்லுவாங்க, நீ என்ன வார்த்தை சொன்ன, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, ஐ ரியலி டிட் மீன் தட் அப்படி நம்ம சொல்லுவோம். உண்மையாகவே நான் உன்னைய வருத்தப்படுத்தணும்னு நான் சொல்லலை, எனக்கு தெரியாமல் அந்த வார்த்தை வந்துருச்சு. அந்த நாவில் அவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். தீட்டப்பட்ட சவரகம் கத்தின்னு இருக்கு, அப்புறம் கற்கங்களை ஒத்த கடவாய் பற்கள் அவங்களுக்குன்னு இருக்கு வசனம். அப்படின்னா பாறையை கூட நொறுக்கிடுமா, அந்த மாதிரி இதயத்தை அப்படியே நொறுக்கிற மாதிரி வார்த்தை. தொண்டெல்லாம் திறக்கப்பட்ட பிரேத குழின்னா நிறைய பேரை கொண்டு முழுங்கி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நாக்கு ஒன்னே ஒன்று, அதை சுற்றி பல்லு எத்தனை எல்லாரும் சொல்லுங்க? 32 பல்லு. இந்த 32 பல்லும் அங்கே அடக்கினாலும் அடங்காமல் இந்த நாக்கு பேசுமாமா. வார்த்தை வரும்போது என்ன பண்ண, நான் பேச மாட்டேன், பல்ல கடிச்சுக்கிட்டா அதை தாண்டி அது விளையாட்டா ஒரு கதை சொல்லுவாங்க. பல்லு சொல்லிச்சா, நீ அமைதியாரு அமைதியாரு, ரொம்ப பேசுகிறேன் அமைதியாரு. நாக்கு சொல்லிச்சா, நான் அப்படி தான் பேசுவேன், உனக்கு என்ன, நான் அப்படி தான் பேசுவேன், நீ இப்படி பேசுவ, வர்றவன் என்னையெல்லாம் உடைப்பான், ஓவராக பேசுனா என்ன சொல்லுவோம், பல்லை தட்டிடுவேன் சொல்லுவோமா. ஏன்னா பல்லு அந்த நாக்கை ப்ரொடெக்ட் பண்ண தவறிடுது. ஒரு நாக்கு சாஃப்டாக தானே இருக்குது, பல்லு எப்படி இருக்குது, கல்லு மாதிரி இருக்குது. இந்த 32 பல்லும் சேர்ந்து அடக்கினாலும் அடங்காதுன்னா அது எவ்வளோ பெரிய தில்லாலங்கடியாக இருக்கும் அந்த நாக்கு. அதனால தான் அத்தனை வசனம் சொல்லுது, உன் நாக்கை காத்துக்கோ, உன் நாக்கை காத்துக்கோ. ஏன்னா அது பொல்லாதது, சும்மாவே இருக்காது. நம்ம சொல்லுவோம்ல, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்குது, ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும். தூஷணம்,
அது வந்துடக்கூடாது. சண்டை நியாயத்தை எடுத்து சொல்லலாம், இது பண்ணலாம், வாக்குவாதங்கள் வரும் பொழுது புரிய வைக்கலாம். ஆனால் அந்த எல்லை மிஞ்சி வார்த்தைகள் போகிறதற்கு ஆண்டவர் பிள்ளைகள் இடம் கொடுக்கவே கூடாது. அப்புறம் இன்னொரு தப்பு நம்ம எல்லாரும் பண்ணுவோம். என்ன தெரியுமா? குறை பேசுறது. என்னவா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு உலகமே அப்படிதான் இருக்கு, மீடியாவே அப்படிதான் இருக்கு, உலகத்து மீடியாவும் அப்படிதான் இருக்கு. மற்ற எல்லாமே அடுத்த வீட்டு கதையை தெரிஞ்சுக்கிறதுல தான் இன்ட்ரெஸ்டே நம்ம மைண்டு. அவ்வளோ சந்தோஷம் அவ உருப்படாம போனான். நமக்கு எதுக்கு? மற்றவங்கள விரல் நீட்டி இப்படி இப்படி சொல்கிறோன்னா மீதி 3 விரல் நம்மளை தான் குற்றம் காட்டுது அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருக்கணும். உங்கள் ஊரில் எல்லா பிள்ளைகளையும் நான் கேட்குறேன், யாரை பற்றியாவது கொஞ்ச நேரம் குறை பேசிட்டு எனக்கு மனசு குத்தி இருக்குதுன்றவங்க கை தூக்குங்க. எனக்கு குத்தி இருக்குது, சே நம்ம ஏன் இதை பேசணும், யாரோ எப்படியோ போகிறாங்க, நீ சரியில்லை நீ சரியில்லைன்னு சொல்கிறனாலே நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறேன்னு எனக்குள்ள ஒரு மேட்டிமை இருக்குன்னு அர்த்தம். நானே சரியில்லை, நானே திருந்த வேண்டியது 1000 இருக்குன்னும் போது மற்றவங்களை விரல் நீட்ட நமக்கு தோணாது. எனக்கு பிறரை குறை பேசி அதில் வர்ற அதில் என்ன கிடைக்க போகிறது? ஆண்டவர் பிள்ளைகளுக்கு அது ஏற்புடையதல்ல. யாரை பற்றியுமே நான் குறை பேச மாட்டேன்னு ஒரு பொருத்தனை பண்ணுறோன்னா அதே மாதிரி பெரிய பொருத்தனை எதுவுமே இல்லை. ஒரு பொய்யை கூட சொல்ல மாட்டேன், அதெல்லாம் முடியாது, ரொம்ப கஷ்டம். சண்டையே போட மாட்டேன். இந்த பொருத்தனையெல்லாம் நம்மளால் நிறைவேற்றவே முடியாத பொருத்தனைகள். ஆனால் சின்ன சின்னதை மனசில் வச்சுக்கலாம். கோவம் வந்தால் கூட நான் வார்த்தையை விட மாட்டேன். ஆண்டவரே, ஒரு தம்பி என் இடத்துல வந்தான், ஆண்டி எனக்கு சைக்காலஜிக்கலி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, என்னோட கோபம் வந்து என்னை கண்ட்ரோலை மிஞ்சி போகுது, சைக்கியாட்ரிஸ்ட்கிட்ட போய் இப்போ மாத்திரை எடுக்கிறேன். ஓட கடவுளே, கொலை பண்ணுறதுக்கு முந்தின ஸ்டேஜ் அளவு ஹைப்பர் டென்ஷன் எனக்கு. அந்த மெடிசன் சாப்பிட சொல்கிறாங்க. நான் மெடிசனை வச்சுட்டு கோவம் வந்தால் போய் தம்பிள்ஸ் எடுப்பேன், ஒர்க் அவுட் பண்ணுவேன். அதில் வந்து அது ட்ரைன் அவுட் ஆகுது. அவன் அந்த அளவுக்கு ஊழியக்காரனெல்லாம் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன்தான். ஆனால் அவனுக்கு அப்படி ஒரு பலவீனம் இருந்தால் கூட நான் வார்த்தையை கொட்ட மாட்டேன், கையை நீட்ட மாட்டேன். நான் வந்து அதை இன்னொரு ஒரு நல்ல ஆப்ஷன், நான் வெரி குட் வெல்டன், தயவு செய்து அந்த மாதிரி பண்ணுன்னு சொன்னேன். மேலே எனக்கு ரூமில் வந்து ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன். பயங்கர டென்ஷன் ஆகும்போது கடகடன்னு போய் ஒரு 100 தம்பிள்ஸ் எடுப்பேன், பயங்கரமாக வேர்த்துரும். அதுக்கப்புறம் போய் குளிப்பேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ஆல்வேஸ் தேர் இஸ் அன் ஆப்ஷன். எல்லாத்துக்குமே நமக்கு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இதுதான் எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருப்போம். கோவம் வந்தால் என்ன பண்ணலாம்? அந்த இடத்த விட்டு நகர்ந்துடணும். அங்கேயே நின்று கோவத்தை வளர்த்துக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? அந்த இடத்த விட்டு நகர்ந்து அடுத்ததில் கான்சன்ட்ரேட் பண்ணி போய் தண்ணியை குடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு அடுத்த ரூமுக்கு போயிடணும். நின்று எனக்கு 1 இல்ல 2 முடிவு தெரிஞ்சாகணும். நின்று நம்ம என்ன பண்ண போகிறோம்? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஆண்டவர் பிள்ளைகள், எதிர வாள் வீசறதுக்கு ஆள் இருக்கிற வரைக்கும் தான் சண்டை. ஒருத்தர் வந்து வாளை வச்சுட்டு போயிட்டாங்கன்னா வெறுங்கையை எவ்வளோ நேரம் வீச முடியும்? கொஞ்ச நேரம் வீசிட்டு கை ஓஞ்சிரும். தகப்பனாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், நம்ம கூட 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 பேச பேச தான் சண்டை அதிகமாகிட்டே இருக்கும். மெதுவான பிரதியுத்தரம், உச்சக்கட்ட யாருனாலும் தாழ்ந்து போகலாம். இதில் பெண்ணு தான் தாழ்ந்து போனோம், ஆண் தான் தாழ்ந்து போனோம்னு இல்லை. சரி என்னப்பா இப்போ, சரி ரைட்டு விடுங்க, சரிப்பா மாற்றிக்கிறேன், இப்படி சொன்னோம் உடனே சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒரு பிரச்சனை வருதுன்னும் பொழுது நீயா நானான்னு நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு நிற்கிறதில்ல, எதுவுமே நம்ம சாதிக்க போகிறதில்ல. அதை எப்படி சமாதானப்படுத்தலாம், எப்படி கூல் டவுன் படுத்தலாம், அந்த நேரத்தில் நம்ம உபதேசம் பண்ணால் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் பொறுத்து இருந்துட்டு அதுக்கப்புறமா போய் இது இப்படி பண்ணியிருக்கலாம், ஆக்சுவலி அதை தான் நான் சொல்ல வந்தேன், அன்னைக்கு நீங்கள் டென்ஷனாக இருந்ததுனால என்னால் சொல்ல முடியல, இப்படி தான் நம்ம பிரதியுத்தரம் இருக்கணும். தயையுள்ள போதகம் அவன் நாவல் மேலே இருந்துச்சு. ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த மாதிரி மந்திரம் எதுவுமே இல்லை. பயங்கர கோபமாக கத்தும் போது சரி என்னப்பா இப்போ, சரி விடுங்க, நீங்களும் தான் சரி விடுப்பா என்ன இப்போ பாப்போன்னு ஒத்தைக்கு நின்னோம்னா சண்டை ஓயவே ஓயாது. அப்போது மற்ற கெட்ட வார்த்தைகள், சாபங்கள், இதை விட இந்த பிறரை குறை கூறுறது,
சண்டைகள், தூஷணங்கள், இதெல்லாத்தையும் நம்ம ஜாக்கிரதைப்படணும்னு ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். பொய்யை நம்ம ஒரு பாவன்ற கணக்கிலேயே சேர்க்கறதில்ல. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் ஆகிப்போச்சு. சொல்லிக்கலாம், மாற்றிக்கலாம், இல்லைன்னா அது வேற வேற வடிவத்தில், மறைக்கிற மாதிரி வடிவத்தில் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு இடத்துல வந்து கொண்டே தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர்கிட்ட இந்த நியாயமெல்லாம் செல்லுபடியாகாது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதை படிக்கும்போது எனக்கே அந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப, நம்ம வெட்டி பேச்சு பேசணும்ல, இது ஆண்களை விட பெண்களுக்கு தான் ரொம்ப தகும். வெட்டி நியாயம்னு சொல்லுவோம்ல, வெட்டி நியாயம் பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த வீண் பேச்சுக்கு நீ விலகி இருன்னு ஆண்டவர் சொல்கிறார். கிழவிகளின் பேச்சுக்கு நீ, அப்படின்னா என்ன, டைம் பாஸுக்கு பேசுவாங்கல்ல கதை, அதுக்கு கூட நீ விலகி இருன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன் தெரியுமா? இந்த நாவில் வருகிற வார்த்தையில் ஆண்டவர் இருக்கிறார். இந்த நாவில் எழும் துதிகளில் ஆண்டவர் பிரியப்படுகிறார். அவருடைய துதியும் பொருத்தனையும் அதுலேருந்து ஏறெடுக்கப்படுறதுனால அதில் ஒரு பரிசுத்தமாக்குதலை ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ நம்ம அப்பாட்ட கேட்கலாமா? இருதயத்தில் கை வச்சு, ஏசாயாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளோ, இருண்ட தேசத்திற்கு கூட்டி சென்றீரே, எம்மையும் எழுப்பி பயன்படுத்தும். அப்பாட்ட சொல்லாமா? என் நாவில் குறைவுகள் இருக்கிறதப்பா, பொய் உதடுகள் எனக்கு இருக்கிறதப்பா, நாவின் மாறுபாடுகள் இருக்கிறதப்பா, சபித்த நேரங்கள் உண்டப்பா, சண்டை போட்ட நேரங்கள் உண்டு, தூஷிச்ச நேரங்கள் உண்டு, சாபமான வார்த்தைகளை நான் உச்சரித்த நேரங்கள் உண்டு. ஆண்டவரே, ஏசாயாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். ஏசாயாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, எங்களை எழுப்பி பயன்படுத்தும்போ. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஓ அக்கினி நெருப்பாய் அபிஷேகம் வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் பிள்ளைகள் எல்லாம் கேட்க போகிறோம். இந்த நாவில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று துதி. அவரை துதிக்கிற துதி எப்போதும் என் வாயில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எப்படி துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வராது? நான் சொல்லியிருக்கிறேன், துதி எழும்ப 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 புலம்பல் சின்னதாயிடும். சங்கீதம் எவ்வளோ? 150 இருக்குது. புலம்பல் 6 அதிகாரம் தான் இருக்குது. என் துதி ரொம்ப பெருசாச்சுன்னா என் வாழ்க்கையில் இருக்கிற புலம்பல் எல்லாம் சின்னதாயிடும். அப்போ எப்பவும் துதிக்கணும். அடுத்து இந்த நாவுனால ஏறெடுக்கிற பொருத்தனை, மனம் பதறி கூட அவங்க ஆண்டவர் சமூகத்தில் நம்ம பேசிடக்கூடாது. அப்போ என் நாவில் நான் ஆண்டவரை எப்படி மகிமைப்படுத்தணும்? என் வார்த்தையில் ஆண்டவர் இருக்கிறாருன்னா இந்த நாக்கு மட்டும் சுத்தமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், நான் சொல்கிறது நடக்கும். அதுதான் தீர்க்க தரிசனம். அப்போ நான் தீர்க்க தரிசி. என் நாவு உடைந்து போன ஒருவரை உருவாக்கும். அப்போ ஆண்டவருடைய பணியை நான் செய்கிறேன். அப்படி ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் மாற்ற சித்தமாக இருக்கிறார். நம்ம எல்லாம் இருக்கிற இடங்களை எழுந்து நிற்கலாமா? இந்த நாக்கு மட்டும் தூய்மை ஆயிடுச்சுன்னா என்ன மாதிரி யாரும் ஆண்டவரை ஆராதிக்கவே முடியாது. என் துதியில ஆண்டவர் இறங்கி வர மாதிரி யார் துதியிலுமே இறங்கி வர மாட்டார். இவ்வளவு நாள் அவர் விரும்புகிற பரிசுத்தம் இருக்குதோ இல்லையோ, ஆனாலும் என் துதியில ஆண்டவர் இறங்கி வந்தார். அக்கினிமயமான நாவுகள். அப்ப அந்த நாவு எவ்வளவு பரிசுத்தமாக்கப்பட்டதா இருந்திருக்கும்.
ஆக்குற சக்தியும் உண்டு, அழிக்கிற சக்தியும் உண்டு. நாவுக்கும் அப்படிதான். இந்த நாவினுடைய வார்த்தைகள் இட் ஷுட் பி தெரபியூட்டிக். மற்றவர்களுடைய காயங்களை ஆற்றுகிற வார்த்தைகள், மற்றவர்களை உருவாக்குகிற வார்த்தைகள். நம்ம நேச்சராகவே மனுஷர் ஒரு 10 வார்த்தை பேசுகிறோம்னா 8 வார்த்தை நெகட்டிவ் தான் பேசுவோமா. உளுந்துட போகிறேன், அடிபட போகிறேன், நீ பட்டு தான் திருந்துவ, இது எல்லாமே என்னதான் நெகட்டிவான வேர்ட்ஸ். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு பாசிட்டிவாக பேசணும், விசுவாசமாக பேசணும். ஆண்டவர் அப்படி தானே எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை எச்சரிப்பு வேற. ஆனால் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருந்தோம்னா ஃபுல்லாக ஒரு நெகட்டிவோட ஹப் ஆகிடுவோம். நம்ம முயற்சி பண்ணோம்னா நம்மளால் அதை ஓவர் கம் பண்ண முடியும். என் வாயில் ஆண்டவர் இருக்கிறார், நான் சொல்வது நடக்கும். அதை எப்பவும் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ இனிமேவாவது நம்ம அந்த நாவு குறித்ததான ஒரு விழிப்புணர்வோடு செயல்படலாம். ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா, என் நாக்கை தொட்டு சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஏசாயாவினுடைய நாக்கை தொட்டு அக்கினி துறடுகளால் பரிசுத்தமாக்குறது போல என் நாவு பரிசுத்தமாக்கப்படட்டும், சுத்திகரிக்கப்படட்டும். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பா, பிறரை உடைக்கிற வார்த்தைகள் என் நாவிலிருந்து வரக்கூடாதுப்பா. என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா. என் நாவு பரிசுத்தமாக்கப்படட்டும் ஐயா. விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி போல உமது துதியை சொல்லி வருகிற நாவு, உமது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற நாவாய், உமது ராஜ்யத்தின் பணிக்கு அப்பா ஒரு மூன்றுகோலாய் இருக்கிற அந்த வார்த்தை என் நாவிலிருந்து புறப்படட்டும் ஐயா. என்னை பரிசுத்தப்படுத்தும் ஐயா, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஐயா. கட்டப்பட்ட நாவுகள் கட்டவிழ்க்கப்படுவதாக. பரிசுத்தப்படட்டும் ஐயா. சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரத்தில் நம்ம முடிக்க போகிறோம். அப்பாட்ட சொல்லுங்க, என் நாம பரிசுத்தப்படுத்தும் ஐயா. அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஜெபிக்கிற நேரத்தில் ஆண்டவர் இறங்கி வரும்படி, நமது நாவுகளை பரிசுத்தமாக்கும்படி ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டே தம்மை மறைக்காமல் வெளிப்படுத்துகிற தெய்வம். அபிஷேகம் தந்து வழி நடக்கும். அந்நிய பாஷையில பேசுகிறவர்கள் எல்லாம் அந்நிய பாஷையில பேசலாமா? ஆண்டவர் பரிசுத்தமாக்குகிற ஒரு நேரம், பாவங்கள் கழுவப்படுகிற நேரம், சுத்திகரிக்கப்படுகிற நேரம். புது வருடத்திற்குள்ள அப்படித்தான் பிரவேசிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் அபிஷேகத்தை அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு பெற்றுக்கொண்டவர்கள் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசலாம். மற்றவர்களும் அதற்காக வாஞ்சிக்கலாம். என்னை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே, என் நாம தொடுங்க ஆண்டவரே. அபிஷேகம் தான்
அக்கினியிலே ஓ ஆகிய ஆசையுள்ளவர்கள் எல்லாம் பாவம் பார்த்து ஓ அக்கினியிலே இருப்பாய் இறங்கி வாரோ அபிஷேகம் தந்து சத்தம் கேட்கட்டுமே சத்தத்தை உயர்த்தி அக்கினியிலே இருப்பாய் இறங்கி வாருமையா என்னை பரிசுத்தமாக்கும் ஐயா வழி நடத்தும் போ அக்கினியிலே இருப்பாய் கேட்கிற யாவருக்கும் தம்மை மறைக்காமல் வெளிப்படுத்துகிற தெய்வம் இசையனாவை தொட்டது போல நாவை தொட்டருளும் இசையனாவை தொட்டது போல நாவி கட்டுகள் அவிழ்க்கப்படும்படி பரம்பரையாய் இருக்கிற சாவுகள் முறிக்கப்படும்படி ஓ தூஷணமான வார்த்தைகள் புறப்படாதபடி பரிசுத்தமாக்கப்பட்ட நாவாய் பிழையற்றதுமாய் தேவனுக்கு ஏற்கும் ஒழுங்குள்ள நல்குணமான இருதயம் அவர் விரும்புகிற வார்த்தைகள் சுகந்த வாசனையான வார்த்தைகள் எல்லாவிலிருந்து புறப்படும்படி ஒரு விசையாய் பரிசுத்தமாக்கும் ஐயா எங்களின் நாவை தொட்டருளும் யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே எங்களை அனுப்பும் நாவுகளை பரிசுத்தமாக்கும் ஐயா வார்த்தைகள் பரிசுத்தமாக்கட்டும் ஐயா சிந்தைகள் பரிசுத்தமாக்கப்படட்டும் ஐயா கண்கள் பரிசுத்தமாக்கப்படட்டும் ஐயா எங்கள் நடக்கைகள் உமக்கு ஏற்புடையவைகளாய் ராஜாதி ராஜா மகிழும்படியாய் ஓ அக்கினியிலே இருப்பாய் ஓ ராஜா வழி நடத்தும் இறங்கி வாரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் ஒரே நிமிடம் கண்களை திறக்கலாம் ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி அதை மனதில் வைத்து நம்ம ஜெபம் பண்ணி இந்த கூட்டத்தை நம்ம முடிக்க போகிறோம் நம்மெல்லாம் சின்ன பிள்ளையில நாடகமெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா நாடகத்தில் நம்மளே ராஜா வேஷம்லாம் போட்டிருப்போம் ராஜா எப்படி பேசுவார் யார் அங்கே இங்கே வா அப்படி நம்ம கூட அப்படி சுத்த தமிழ் பேச மாட்டோம் பிரசங்கத்தில் கூட அப்படி சுத்த தமிழில் தான் பேசுவாங்க இல்லையா ஆனால் அந்த ஒரு ஆடு மேய்க்கிறவனோ இல்லை ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கிறவனோ எப்படி பேசுவான் சென்னை தமிழில் சொல்லாமா தா வர இருபா நான் ராஜா புள்ளன்றது என் வார்த்தையில் தெரியணும்னு நான் சொல்ல வரேன் ஆண்டவர் சமூகத்தில் மட்டுமல்ல வெளியவும் இவங்க மற்றவங்க மாதிரி பேசலையே அவங்க மாதிரியே நானும் பேசினா அவங்க டபுள் மீனிங் பேசினாங்க நானும் அதே மாதிரி பேசினா அவங்க மாதிரியே இல்லாமல் அதே மாதிரி நான் பேசினா நான் ராஜா வீட்டு பிள்ளை இல்லை நான் வாழறது நம்ம பூமியில் ஆனால் இந்த நாவலை நான் ஆண்டவரை துதிக்கிறதுனால என் பேச்சில் ஒரு மாற்றம் வேணும் அதை மனசில் வச்சுன்னு கைதட்டலாம் ஹியர் ஆஃப்டர் என் வார்த்தை மற்றவங்களை மூன்ற கட்டணும் நல்ல வார்த்தைகள் மட்டும்தான் வரணும் உருவாக்குகிற வார்த்தைகள் மட்டும்தான் வரணும் தூஷணமான சாபமான கெட்ட வார்த்தைகள் ஒன்று கூட என் வாயில வரக்கூடாது அதை மட்டும் ஒரே நிமிஷம் ஜெபிக்கலாமா ஆண்டவரே நான் ராஜா வீட்டு பிள்ளை உங்க வீட்டு பிள்ளை நான் என் வார்த்தை ரொம்ப சுத்தமா இருக்கணும்பா என் வார்த்தை ரொம்ப அழகா இருக்கணும்பா என் வார்த்தை எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரம் கேட்கலான்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கணும் ஆண்டவரே என்றேக்கும் உம்மை துதிக்கிற துதியால என் இருதயம் நிரம்பணும் இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க என் நாவு இருதயம் நிரம்புச்சுன்னா அந்த இருதயத்தை நிறைவு தான் வாயில வரும் உம்மை துதிக்கிற துதியால நன்றியால புகழ்ச்சியால என் உதடு நிரம்பட்டும் ஐயா என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சொல்லலாமா என் வாய் என்னைக்கும் உம்மை துதிக்கிற துதியால சொல்லிக்கொண்டு துதிக்கும் ஜீவன் உம் சமூகம் மேலானது உயிரினும் மேலானது உம் சமூகம்
தெய்வமே, உமக்கு கோடி நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாவில் எழும் துதிகளில் நீர் பிரியப்படுகிறீரே. உம்மை துதிக்கிற நாவு பரிசுத்தமாக்கப்பட்டதாய், பிழையற்றதாய், தேவனுக்கு ஏற்புடையதாய், என்றேக்கும் என்றேக்கும் அதிலிருந்து மதுர வாக்குகள் மாத்திரம் வரும்படி என்ன நாவு பரிசுத்தமாக்கப்படட்டும் ஐயா. இதுவரை செய்தவற்றை எல்லாம் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்துவரப்பா. ஆண்டவரே, அந்த சாபங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் முறிக்கிறோம். தூஷணமான வார்த்தைகள் எங்க நாவிலிருந்து புறப்படுவதில்லை அப்பா. பட்டய குத்துகள் போன்ற வார்த்தைகள் எங்க நாவிலிருந்து உண்டாக கூடாது. உலகத்தார போல நாங்க பேசக்கூடாது. எங்க நாவ ஆண்டவர் பிழையற்றதாய், பரிசுத்தமாக்கப்பட்டதாய் இப்போ 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 கேட்க 2 கரங்களை ஆண்டவரை உயர்த்தி, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நாவ தாங்க ஆண்டவரே, பரிசுத்தமாக்கப்பட்ட நாவ தாங்க ஆண்டவரே. பிழையற்ற ஒரு வாழ்க்கை என் வார்த்தைகள் உருவ கட்டுகிறதாய் இருக்கட்டும் ஐயா. ஊடுருவ அப்பா, சதையையும் ஊடையும் வெவ்வேறாய் பிரிக்கத்தக்கதாய் பரிசுத்தமாக்குகிற அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரட்டும் ஐயா. ஆனா ஒருவரை உருகுலைய பண்ணுகிற வார்த்தைகள், பலனிழக்க செய்கிற வார்த்தைகள் என் நாவிலிருந்து புறப்படாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் வேலையடைத்து பாதுகாப்பீராக. இரத்த கோட்டைக்குள்ள மறைப்பீராக. இது முதல் உமது ஆளுகைக்குள்ள எங்க நாவுகளை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். உமது சித்தமல்லாமல் ஒரு வார்த்தை கூட எங்க நாவிலிருந்து வெளியே வரக்கூடாது. இருதயத்தின் ஞானம், வாயின் வார்த்தைகள் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. என் உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். ஆமாண்டவரே, உங்களை எப்பவும் துதிக்கணும். உயிர் போகிற வரைக்கும் துதிக்கணும். நினைவு தப்புற வரைக்கும் துதிக்கணும். வாய் வார்த்தை நின்று போகிற வரைக்கும் துதிக்கணும். என் உயிர் போகும்போது கடைசியா நான் பேசுறது உங்க பேராதான் இருக்கணும். அப்படி என் வாழ்க்கையை மாத்துங்கப்பா. நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேணாம். நீங்க பிரியப்படாத வார்த்தை என் வாயிலிருந்து வரவே கூடாதுப்பா. என் நாக்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அதுக்கு நான் ஒத்துழைக்கலன்னா நீங்க என்ன தண்டிச்சா கூட பரவாயில்ல ஆண்டவரே. இந்த நாவில் வருகிற வார்த்தையில நீர் இருப்பீரானா அது மாத்திரம் என் வாழ்க்கை ஆகட்டும் ஐயா. இந்த வார்த்தைகளோட நீர் எங்களோட இடைப்பட்டபடினால நன்றி அப்பா. எங்க நடைகளை நாங்க சீர்தூக்கி பார்க்கிறதற்கு நீங்க எங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தின இந்த நாளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை எங்க இருதயத்துக்குள்ள என்னாலும் கிரிய செய்யட்டும். ஆண்டவர் கூட இருங்க. வந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆன்லைன்ல கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. செட்டைகளின் நிழல் எங்க எல்லாரையும் மூடட்டும் என்று நாங்க ஜெபிக்கிறோம். வருஷத்தை நன்மையினால முடிசூட்ட பண்ணுகிறவர், பாதைகளை நெய்யாய் பொழிய பண்ணுகிறவர், எங்க வார்த்தை மாறாதவரை எங்க வாழ்க்கையில கடந்து வாங்கப்பா. வருகிற ஆண்டு இன்னும் உமக்குள்ளாய் நாங்க வளருகிறதை எங்க கண்கள் காண நீர் கிருபை செய்யுங்க. திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளை நம்ம நினைவில் கொள்ளுவோம். நாளைக்கு 2 ஆராதனைகள் உண்டு. மாலையில் விசேஷித்த நமக்கு திருவிருந்து உண்டு. ஆண்டவர் பிள்ளைகள் இன்னும் ஜெபத்தோடு இன்னும் நம்ம எவ்வளோ ஆண்டவருக்குள்ளே வளர முடியுமோ அவ்வளோ பரிசுத்தமாக்கப்பட்டு நம்ம அதில் பங்கு கொள்ளலாம். அதற்கு பிள்ளைகளை ஆயத்தமாக்கி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.